வாசிங்க மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிச்சுக்கோங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்க, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக என்ன செய்யுமா? கவலைப்படும். அல்லேலூயா. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இது 33 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டு, நீங்கள் பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க? தேடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போது இங்கே வேத வசனம் சொல்லுகிறபடி எவைகளை நம்ம தேடணும்? ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு யோசனை, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதை தான் தேடணும்? எதை தேடணும்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எதை தேடணும்? ஏசப்பா ஐயா இங்கே வசனத்தில் என்ன சொல்லுது? பரலோகத்தையும் அதோடைய, ரொம்ப சேர்த்து சொல்லணும், பரலோக ராஜ்யமும் அதோடைய நீதி என்ன செய்யணும்? நம்ம தேடுகிறப்பெல்லாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பரலோக ராஜ்யமும் அதோடைய நீதியின் காரியங்கள் என்னெல்லாம் சொல்லுங்க, என்னெல்லாம்? பரலோக ராஜ்யமும் அப்படி தானே இருக்குது. வசனத்தை 33 வசனத்தை ஒருக்கோட வாசிங்க. முதலாவது ஏற்றம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க? நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது வேளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியின் காரியம் என்னெல்லாம்? என்னெல்லாம்? ஹலோ, என்னதான்? பரலோகம், சரி. நீதியின் காரியம் என்ன? ஞான ஸ்நானம், கற்பனை, சுவிசேஷமா? தெரியலையா? நீங்கள் சொல்கிறீங்க, பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யம் சொன்னால் பரலோகம் இல்லையா? அதை தேடணும் முதலாவது இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ராஜ்யத்தை தேடணும், அவர்களுடைய நீதியை தேடணும் இல்லையா? நீதியை தேடணும். ஒன்று ஞான ஸ்நானம், வேறு மனம் திரும்புவதுக்கு எதுவான கனிகளை கொடுக்கணும், வேறு கீழ்ப்படியணும். சரி, நான் உங்களுக்கு முன்ன சொல்லி தந்திருப்பேன் நினைப்பேன். இந்த சோதரம், அதாவது கழுத்துலையோ இல்லை காது கீழையோ அடிப்பட்ட கோழியோ இல்லை பூனை என்ன செஞ்சிடும்? அதே இடத்துல நின்று என்ன செஞ்சிடும்? ஒரு வட்டம் அடிக்கும். என்ன செய்யும்? அடிச்சுமா? அடிச்சா அடிக்குமா? அடிக்கா? அது எப்படி அடித்தோம்? வட்டம் எப்படி அடிக்கும்? இப்படி தலை இப்படி குவாட்டி போட்டுட்டு அடிக்க மாடுவா? இப்படி ஒரு வட்டத்தில் இருக்கக்குள்ள உங்களை ஆண்டவர் அழைச்சது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம உலக பிரகாரம் ஒரு அடைப்புக்குள்ளே இருக்கப்படாது. இப்படி ஒரு அடைப்புக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை சொல்ல, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், வேறு எந்த காரியம் யோசிக்க இன்னும் தோணலை. ஏன்னா நாமளே ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறோம். எப்படி இந்த கழுத்தில் அடிப்பட்ட கோழியை போல் என்ன செய்யும்? தலையும் கோட்டி போட்டுட்டு ஒன்றும் வேண்டாம். எப்படி ஒன்றும்? எப்படி ஒன்றும் வேண்டாம், ஒரு யோசனையும் வேண்டாம். என்ன செஞ்சாலும் பொல்லாப்பு தான். எப்படி என்ன செஞ்சாலும் அப்போ தலை கோட்டி போட்டதானே? அப்படி தானே கோட்டி போட்டுட்டு அடுத்து நம்ம இப்போ கோட்டி போட்டாச்சு என்ன காணும்? செலவு தான் காணும் இல்லையா? ஜாம் பண்ணுமா, வசனம் வாசிப்போம், எதையும் பண்ணுவோம். எப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கிறதில்ல கிறிஸ்தவ ஜீவிதம். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவிதம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேதவசனம் சொல்லப்படுது. ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருப்பான்,
பழையவைகள் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இது உங்களை என்ன செய்யாது? கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக்காது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. 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 ஒரு பழையவைகளே நினைத்து பழையவைகளை எண்ணிட்டு இருப்பான்னா அவன் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே வளர ரட்சிப்பு காத்துக்கொள்ள முடியாது. வேதவசனம் சொல்லுது, இறுதி வரை தன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளனா யாரு ரட்சிக்கப்படுவான்? காத்துக்கொள்ளவும் அவன் தான் பாக்கியவன் சொல்லி என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. அல்லேலூயா. 10 கனிகளை நீங்கள் சட்டி இதில் நினைச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். இறுதி வரலும் அந்த விளக்கு தொண்டை காத்துக்கொள்ளவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 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 இப்போ பாருங்க, இப்படி ஒரு வட்டத்துக்குள்ள இயேசு சுகமாக்குவார், இயேசு விடுவிப்பார், நன்மை செய்வார், இப்படி நல்ல தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியத்தை, அதனுடைய நீதியின் காரியத்தை அறிய மனதில்லாது, அவன் செய்ய மனதில்லாது, அவன் நடை உடை காரியங்கள் எல்லாவற்றிலையும் சோர்ந்து போய் நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு இப்படி இருந்தால் வேதவசனம் சொல்லி நீங்கள் முதலாவது எதை தான் தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும், அதனுடைய நீதிகளையும் தேடணும். தேடாமல் இருந்தால் இவைகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது? நாம் எண்ணுகிறதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. இப்போ நம்ம எண்ணங்களில் எதையும் கூட சேர்த்துருக்குறோம், ஏசப்பா நான் பரலோக ராஜ்யம் வரணும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நம்ம தேடாட்டா எப்படி நம்ம எண்ணமாக இருக்கிற பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும்னா கூடி நம்ம சிந்தனையில் இருக்கிற நாம் யோசிக்கிற பரலோக ராஜ்யமும் நாம் போய் சேரணும், நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நீங்கள் எதை தேடணும்? பரலோக ராஜ்யத்தையும் அவைகள் நீதியின் காரியத்தை தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கேட்கலாம், பாஸ் அப்போ ரெண்டாவது அதை தேடவே வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக காரியங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் உங்கள் மனதில் இடம் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எதுவாக இருக்கட்டும், பரம யோசனை மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாங்கள் எப்படி என்ன செய்யணும், என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன காரியம் பண்ணணும், பிரயாணம் பண்ணணும், எல்லா ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க? வைங்க. அல்லேலூயா. 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 உங்கள் எண்ணங்களை யோசனை யாருக்கு முன்பாக கொடுக்கணுமா? கர்த்தரிடத்தில் அறிவிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கே வேதவசனத்தை சொல்லப்படுது, முதலாவது தேவனுடைய நீதியின் காரியம் என்னென்னா தேவனை பற்றி தெளிவாக நாம் அறிந்திருக்கணும். என்ன செய்யணும்? தேவனை பற்றி தெளிவாக அறியணும். தேவன் யார், அவர் என்ன செஞ்சால், அவர் தீமை செய்வாரா, நன்மை செய்வாரா, அவர் நல்லவரா, வல்லவரா, இல்லை நம்மளை காக்கிறவரா, கூட இருப்பாரா, வருவாரா, கூப்பிட்டா பதில் தருவாரா, இப்படி அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? தேவனை பற்றியான அறிவில் தெளிவான அறிவு என்ன செய்யணும்? உண்டாக இருக்கணும். இதை அறிந்து கொள்ள தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை ஜெயிக்க தேடுறதல்ல, நம்ம இந்த குழப்பம் எப்படி மாறணும்னு யோசித்து அதை தேடி போகிறதல்ல. இன்னைக்கு எதை முதலாவது தேடணும்? தேவனை தெளிவாக அறிந்து கொள்ள தேடணும். அல்லேலூயா. 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 இன்னும் சொல்லப்போனால் வேதவசனத்தில் தேவன் நீதியின் காரியத்தை எப்படி நடப்பிக்கிறான்னு அறியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அவருடைய திட்டத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றி தாரார், எப்படி தேவன் அவருடைய திட்டத்தை எப்படியெல்லாம் தாரார், அவருடைய இயற்கையான நீதியின் சுபாவங்கள் என்னெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. 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 இன்னும் சொல்லப்போனால் தேவ ராஜ்யத்தில் இருக்கிற பொக்கிஷம் என்னெல்லாம் குறித்து என்ன செய்யணும்? நீங்கள் ஆராய்ந்து அறியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகள் மூணும் வேதவசனத்தை கொஞ்சம் அதிகமாக சொல்லப்படும். தேவனை பற்றிய அறிவு, தேவனுடைய நீதியின் செயல்கள், இன்னும் பரலோகராஜ்யத்தினுடைய பொக்கிஷம், இப்படிப்பட்ட காரியத்தை அறிய நம்ம தேடும் பொழுது உலக பாரம் நம்மளை என்ன செய்யாது? நம்மளை நெருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் பாரங்களை குறித்து நம்ம எண்ணம் போகாது. அல்லேலூயா. 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 அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது, அவரை பாடுறது, அவர் நாமத்தை தொழுது கொள்கிறது, இவனமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது பாரம் நெருக்கம் என்ன செய்யாது? உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளாது. கேள்விகள் கவலை என்ன செய்யாது? உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சிந்தனை இல்லை. அல்லேலூயா. கேள்வி, பார, கவலை, கஷ்டம், இப்படியெல்லாம் காரியங்களோடு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தலைக்கோட்டை போய் ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது இந்த தலைக்கோட்டைக்கு யாரை ஒருவர் அடிச்சிருக்கணும். அல்லேலூயா. இல்லையா? சும்மா தலை கோட்டுமா? சும்மா தலை கோட்டுமா?
அப்போ யாரோ ஒருவர் என்ன செஞ்சுருக்கணும்? கல் எடுத்து அடிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லி பாஸ்டர் தாவீது கோலியாத்தை கூழாங்கல்ல எடுத்து அடித்தான் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் கிடைக்கும்படிக்கு அடிப்பட்டதில்ல, உங்கள் தலை குவாட்டி போகும்படி யாரும் அடிச்சிருக்காங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ வீட்டில் பாருங்கள், ஒருவரோட பிள்ளைங்க இல்லை நீங்கள் ஏதாவது இறையச்சில் கோழிக்க மேலே ஏதாவது பட்டு, இல்லை நீங்கள் வளர்க்குற ஏதாவது பொருளுக்கு மேலே பட்டுட்டு நீங்கள் ஏதாவது அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவீங்களா, ஏதாவது பேசுவீங்களா? முதல்ல என்ன செஞ்சிருவோம்? இப்போ நீங்கள் கல்லறிஞ்சு கோழிக்க மேலே பட்டுட்டுன்னு வச்சுப்போம், தலை குவாட்டிட்டு, சரியா? நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, கோழிக்கு பண்ணுறதில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும். கோழியை எரிஞ்சிட்டோன்னா தலை என்ன செஞ்சிடும்? கோட்டிடும் இல்லையா? முதல்ல நாம் என்ன செய்வோம்? தெரியாதோ? இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? தெரியாதோ? நான் சொல்லித்தரேன். அமைதியாயிரும். நம்மளை போல அமைதி யாரையும் காண முடியாது. அல்லேலூயா. அப்படி தானடா? அப்படி தானே? அதுக்கப்புறம் தான் பயம், அதுக்கப்புறம் ரெண்டாவது. அல்லேலூயா. இப்போ யாரோ ஒருத்தர் உங்களை கல்லெடுத்து அடித்து தலை கோட்டி வச்சுட்டு அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருன்னு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. யார் அமைதியாக இருக்கிறது? நீங்களா? பிசாசா கல்லெடுத்து அடித்தா போட்டு, சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்துரும். அல்லேலூயா. சரி, இவனமான தேவ நீதியின் காரியத்தை எண்ணாது. அவன் வாழ்க்கையில் துன்பங்களையும் அவன் பாரங்களையும் குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிற நாம, வேதவசனம் சொல்கிறது, நம்மை அவன் துன்பப்படுத்தும்படிக்கு நாம் இடம் கொடுத்தது ஏன்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் துன்பப்படும்படிக்கு அந்த துன்பத்திற்கு இடம் கொடுத்தது ஏன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவன் சோத்திரம், ஒருவன் நம்மளை துன்பப்படுத்தும்படிக்கு வேதனையில் அகப்படுத்தும்படிக்கு நாம் இடம் கொடுத்தது ஏன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் சொல்லி பாஸ்டர், எங்களுக்கு தெரியாமல் யானே தெரியாது பாஸ்டர், நாங்கள் எப்படி இந்த குழப்பம் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அல்லேலூயா. ஏன் எப்படி இந்த வேதனை வந்துச்சுன்னு தெரியாது பாஸ்டர். இந்த தெளிவில்லாத நிலை நம்மளை விட்டு மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நெருக்கம், ஒரு பாடு, ஒரு காயப்படுதல் வருதுன்னா முதலாவது அறிந்து கொள்ளணும், இது எதுனால? அல்லேலூயா, அல்லேலூயா. ஷுவர், ஒரு காய்ச்சல் இல்லை பலவீனம் ஏதாவது ஒன்று வருதுன்னா முதல்ல நமக்கு அறியப்பட வேண்டிய காரியம், நாம் என்ன செஞ்சு இதுக்கு இடம் கொடுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உலக பிரகாரமாக ஜலதோஷம் எல்லாம் வரணும்னா என்ன சொல்லுவோம்? ஒரு நாள் ஐஸ் தண்ணி குடிச்சிருப்பேன் இல்லையா? இல்லைன்னா செம்மையாக குளிச்சிருக்க மாட்டேன், மழை நனைஞ்சிருப்பேன், இல்லை செம்மையாக தலை துவச்சிருக்க மாட்டேன். இப்படியெல்லாம் நம்ம காரணங்கள் சொல்லுகிறது போல் நமக்கு ஒரு பலவீனம் வருதுன்னு ஆவிக்குரிய பிரகாரம் நாம் என்ன செஞ்சு இதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. ஒரு நெருக்கம், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு தூக்கம் இல்லாமல் போகத்தக்கதாக நாம் என்ன காரியம் செஞ்சு இடம் கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதவசனத்தை சொல்லும் பொழுது அவன் ரொம்ப தெளிவாக இருக்கு. என்ன தெளிவாக இருக்குன்னா, பிசாசானவன் கத்தடத்தில் கேட்டு தான் என்ன செய்கிறான்? அவன் எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்குள்ளே பைய போதும். அப்போது பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்? கத்தரனையில் எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்டு தான் என்ன செய்கிறான்? நான் இதை செய்யட்டுமா, இதை பண்ணட்டுமா, இந்த மனுஷன் நான் வேதனையை கூட்டட்டுமா, குறைக்கட்டுமா, எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பண்ணுகிறான். அப்போது இங்கே வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது நமக்குடைய காரியத்தை என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு ஏன் இந்த நெருக்கடிகள் வருது என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்மளை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். அப்போது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலை வருது. நாம் எதுலேயோ என்ன செஞ்சுருக்கிறோம்?
நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம். அப்போ தவறு பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீதியின் பிரகாரம் பிசாசுக்கு என்ன செய்கிறாரு? இடம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தவறு செய்யாமல் இருந்தால் கர்த்தர் இடம் கொடுப்பாரா? கொடுப்பார். ஒன்று சொல்லலாம், பாஸ்டர் யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? எப்படி எப்படி அப்படி தானே நம்ம சொல்லுவோம் இல்லையா? யோபு நல்லவன தானே இருந்தான், அவனுக்கு பிசாசு சோதனை இல்லையா? அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் அனுமதிக்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டோமா? அதை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆவது அதிகாரம், யோபு 1ஆவது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆவது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம். சோதரம் இங்கே ரொம்ப தெளிவாக பார்க்கணும். கர்த்தர் எதுக்கு அனுமதி கொடுத்தாரு முதல்ல பிசாசுக்கு? யோபுவை தொடக்க அனுமதி கொடுத்தாரா? அப்போ முதல்ல எதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது 2 விதமாக நான் பிரிக்க ஆசைப்படுறேன். அல்லேலூயா. என்னன்னு சொன்னால், உலகத்தில் உண்டானவை. அல்லேலூயா. எப்படி வேதவசனம் சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு அன்பு இருந்தால் யாருடைய அன்பு இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்தில் வேதம் இன்னும் சொல்லுது, உலகத்திலும் உலகத்துள்ளவைகளும் யாருடையது? ஹலோ, யாருடையது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாது இருக்கணும்னு சொல்லுது இல்லையா? உலகமும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடைய தானே. உலகமும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடைய தானே. அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகமும் உலகத்தில் நிறைவு யாருடையது? சரி, இப்போ வேதவசனம் சொல்ல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள்லாம் நீங்கள் என்ன செய்யாதிருங்க. அப்போது அது உண்மையா? இது உண்மையா? உலகமும் உலகத்தில் உள்ளவை நிறைவும் அது நிறைவும் இயேசுடையதுன்னா, இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க. அப்போ என்ன எப்படி? இயேசு மிஞ்சின அன்பு வைக்கக்கூடாதுன்னா தேவனிடத்தில் அன்பாக இருக்கணுமா? வேதத்தில் சொல்லப்படுது, அங்கே அழகாக சொல்லப்படுது. உலகத்தில் எப்படி? உலகத்தில் நீங்கள் அன்பு கொண்டால் யாருடைய அன்பு இல்லை? ரொம்ப தெளிவு இல்லையா? உலகத்தில் அன்பு இருந்தால், துளியளவு அன்பு இருந்தாலும் யாருடைய அன்பு இல்லை? நீங்கள் நேரம் என்ன சொன்னீங்க? இயேசுக்கு கொடுத்து அதுக்கு அடுத்த 2வது அன்பு, அப்படி தானே இல்லையோ? இயேசுக்கு மிஞ்சின அன்பு கொடுக்கப்படாது, அப்படி தானே சொன்னீங்க. அப்போ இங்கே வேதவசனம் சொல்லுது, உலகத்தில் நீங்கள் அன்பு கொண்டால் யாருடைய அன்பு இல்லை? சின்ன அன்பு கொடுத்தாலும் யாருடைய அன்பு இல்லை? அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் யாருடையது? உலகத்தின் நிறைவு யாருடையது? அல்லேலூயா, அல்லேலூயா. குழம்பி போதா இல்லையோ? நான் தெளிவாக்குறேன். உலகமும் அதன் நிறைவான எல்லாம் யாருடையது? இந்த உலகத்தில் குறைவாய் காணப்படுற எல்லாம் யாருடையது? நீங்கள் எதை தேடுறீங்க? நிறைவை தேடுறீங்களா, குறைவை தேடுறீங்களா? அப்போ நீங்கள் யாருக்கு பிரியமாக இருக்கிறீங்க? ஆஸ்தி குறைவுள்ளது, சம்பாத்தியம் குறைவுள்ளது இல்லையா? சொத்து சுகம் குறைவுள்ளது இல்லையா? அப்படி தானே? பலன் குறைவுள்ளது இல்லையா? வேறு என்னெல்லாம் குறைவுள்ளது? இவ்வுலகத்தின் அன்பு குறைவுள்ளது, இவ்வுலகத்தின் சமாதானம் குறை, இவ்வுலகத்தின் சந்தோஷம் குறைவுள்ளதா இல்லையா? குறைவுள்ளதா இல்லையா? நிறைவான என்னது? தேவ அன்பு, தேவ சமாதானம், நித்திய மரணம். அல்லேலூயா. நித்திய மரணம்னா உலகத்தின் மரணம் இல்லையா? இல்லையோ? இல்லையோ? மரணம் உறுதியானது, நிறைவானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரணப்பட்ட எங்கே போவோம்? எங்கே போவோம்? உண்மையாவா? மரணப்பட்ட பரலத்து போமா? மரணப்பட்ட பரலத்து போமா?
மரணப்பட்டா பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா? மரணப்பட்ட இஃப் வி டை வில் வி கோ டு ஹெவன். போமா போக மாட்டோமா? போக மாட்டோமா? போகல. சரி, போக மாட்டோமா? போக மாட்டீங்களா? மரிச்சா பரலோக ராஜ்யம் போவியலா போக மாட்டியலா? நான் விளக்கம் கேட்கல. நான் விளக்கம் கேட்கவே இல்லை. போவோமா போக மாட்டோமா? ஹலோ, போவோமா போக மாட்டோமா? போகணும்ல, கை வைதுங்க. சரி, போக மாட்டேன்னு கை வைதுங்க. போக மாட்டோம் தெரியாதா? இதான் கழுத்து திருங்கி இருக்கு. அல்லேலூயா. எப்படி கழுத்து திருங்கி இருக்கு? சோதனம். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், மரிச்சா நான் இயேசுகிட்ட போய் இருப்பேன். அல்லேலூயா. ஒரு சின்ன அளவு சந்தேகம் வருதுன்னா தலை. அல்லேலூயா. 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 அப்படி தானடா? அம்மா ஒன்றை பார்த்து இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் என்னது? தலை. அப்படி தானே? அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்படி தானே? அல்லேலூயா. 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 அப்படி தானே? ஒரு தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. தலை நிம்மந்தே இருக்கணும், குவாட்டிடப்பட. அல்லேலூயா. 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 நம்ம மரிச்ச எங்கே போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. எங்கே போவோம்? பாஸ்டர் 4-5 வாட்டி கேட்குறேன், எங்கே போவோம்? எங்கே போவோம்? பரலோக ராஜ்யம் போவோம். அல்லேலூயா. 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 அப்போ உலகத்தின் நிறைவு யாருடையது? தேவனுடைய. உலகத்தின் குறைவான காரியம் யாருடையது? பிசாசுடையது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் முதலாவது எதை பார்க்கிறான்? பிசாசானவன் உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு முதல்ல அனுமதி கொடுக்கிறாரு? ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது முதலாவது பிசாசு அவன் எதுக்கு அவன் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்பான்? அவனுக்கு சொந்தமாக இருக்கிற உலகத்தின் குறைவான காரியத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? அனுமதி அவன் கேட்குறான். அல்லேலூயா. 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 அண்ணன் சொல்ற, பாஸ்டர் ஆண்டவர் தானே ஆசீர்வாதத்தை தாரார். எதுக்கு தாராரு? நாம் இன்னும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி பிடிக்க, அதில் போக்கல்ல. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு நேராக போக்கல்ல. நாம் ஆசீர்வாதத்தை கத்த தாரான்னு சொல்லி கிறிஸ்துவின் அன்பில் வளரக்குது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதங்களை தாரார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? இப்பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? அப்போ அது யாருடையது? ஆண்டவர் தாரார் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. எதுக்கு தாராரு? கிறிஸ்துவின் அன்பை பற்றி பிடிக்க, அவரையே சார்ந்திருக்க, அவரோட ஐக்கியப்பட. அல்லேலூயா. 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 நம்முடைய கிரியைகள் இன்னும் வெளிப்பட எனக்கு கர்த்தர் செஞ்சோம், அதனால் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன் என்று சொல்லி கிரியைகள் வெளிப்படதான் ஆண்டவர் இவன் நம்ம மேன்மைகளை தரார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, பிசாசு முதல்ல எதை கண் வைக்கிறா? கண் வச்சுமா காத்து ஆண்டவர் எதுக்கு அனுமதி? முதல்ல எதுக்கு அனுமதி கொடுக்கிறார்? ஆசீர்வாதங்களுக்கு, உலகத்துடைய காரியங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. 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 அப்போ இங்கே யோபுக்கு சரீரத்தை அவன் புடம்பிடும்படிக்கு என்ன இடம் அவனுக்கு கிடச்சிச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி யோபுக்கு மேலே வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? அப்போது அவன் சரீரத்துக்கு உள்ளே புகுந்தா பலவீனத்தை கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல என்ன செய்கிறான்? ஆசீர்வாதங்கள்லாம் கை வைக்கிறான். அவன் உட்புலகிறான். என்ன செய்ய? ஆசீர்வாதம் சின்ன பின்ன ஆயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. 10 மடங்காக இருந்ததெல்லாம் எப்படி 1% நான் ஒருத்த மட்டும் மீதி வந்தேன், ஒருத்த மட்டும் மீதி வந்தேன்னு ஒருவனாக ஆயிடுச்சு. அல்லேலூயா. 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 யோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. யோபு 2வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ இப்போ 2வது ஒப்பு அவன் கையில் இருக்கிறான், ஆகிலும் பிராணனை மாத்திரம் என்ன செய்?
தப்பப்படும். இப்போ பிசாசுக்கு அனுமதி கொடுத்தாரா? யோபை தண்டிக்க பிசாசுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்தாரா? ஹலோ, 2ஆம் வசனத்தை ஒரு கூட வாசிங்க. 1ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப தெளிவான. சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேலே மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அல்லேலூயா. இல்லையா? அவன் மேலே என்ன செய்யாத, நீட்டாத. சரியா? அப்போ உலகத்தில் காரியங்களை நீ எடுத்துக்க, உன் காரியம் எடுத்துட்டான். அல்லேலூயா. 1. அப்போ இப்போ யோபு மேலே என்ன செய்யலை, கை வைக்கலை. இப்போ 2 சோத்திரம் 6ஆம் வாசிங்க. இப்போ சாத்தானை நோக்கி, மறுபடியும் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், யோபு உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் பிராணனை மாத்திரம் தப்ப விடு நான் சொன்னார். இப்போ யோபுக்குலாம் பிசாசு தொட்டான தொடலையா? யோபா பிசாசு தொட்டான தொடலையா? சரி, தொட்டுட்டான் இல்லையா? உள்ள புகுந்தானா புகழ் இல்லையா? யோபுக்குள்ள புகழ் இல்லையா? எப்படி சொல்லுது யோபுக்குள்ள புகழன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்சம் எதனுடையது? வசனம் தெளிவு சொல்லுது, நீ மண்ணாக இருக்கிற. இந்த மண் யாருடையது? உலகத்தின் நிறைவல்லாது மற்றது யாருடையது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? இந்த சரீரம் தேவன் தங்குற ஆலயம், இந்த இருதயம் தேவன் தங்குற வாசலம். அப்போ எப்படி பாஸ்டர்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிறிஸ்துவோடு இருந்தா, சரீரம் கிறிஸ்துவோடு இருந்தா அவர் கூட இருப்பார். அல்லேலூயா. இல்லைனா இது யாருடையது? பிசாசு உடையதா? மண்ணுக்குரியது. சோதனம். அல்லேலூயா. யாருடையது? அல்லேலூயா. அப்போ மண்ணை சோதிக்கும் புடம்பிடும்படிக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசுக்கு. அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே புகுறதுக்கு பிசாசுக்கு அனுமதி உண்டா இல்லையா? இல்லை. அல்லேலூயா. இடம் கொடுக்கும் மட்டும் என்ன இல்லை, அனுமதி இல்லை. அல்லேலூயா. மீதி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் அவன் என்ன செஞ்சிடலாம், அனுமதி வாங்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ எப்படி பாஸ்டர் அவன் அந்த லேகியோன்னு சொல்லக்கூடிய அநேகராக இருந்தோன்னெல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் பிசாசு பிடித்து விழுந்தாங்க, இயேசு பிசாசு விரட்டினாரெலாம் இருக்குது. அது எப்படின்னா அவன் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவன் மனுஷனுக்குள்ளே போயிடுவான். அல்லேலூயா. இடம் கிடச்சுன்னா, வீடு அவன் ஆயத்தமாக இருந்துச்சுன்னா, தனக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்ய வேண்டாம், அனுமதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போது பிசாசு என்ன செய்கிறான், மனுஷனுக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே நம்முடைய சோதனம் ஆவி ஆத்மாக்குள்ளே என்ன செய்ய முடியாது, புக முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்க மாட்டான் நாம் இடம் கொடாவிட்டா. அல்லேலூயா. நாம் இடம் கொடுத்தா அவன் என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அவன் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட அனுமதி. ஆண்டவர் நான் தொடட்டுமா, நான் தொட்டு பார்க்குறேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பலவீனத்தை ஒன்று கொடுத்து பார்க்குறேனே. அல்லேலூயா. நான் பாடுகளை ஒன்று கொடுத்து பார்க்குறேனே. அல்லேலூயா. அவன் யார்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும், இயேசுவோட ஆண்டவர் சொல்ல, போடா போய் பார்த்துக்க, என் பிள்ளை ஜெயமா நின்றவா. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செஞ்சிருவோம், என்ன செஞ்சிருவோம், ஹலோ, அது வரைக்கும் நல்லா இருந்த கழுத்து காட்டிக்கிறோம். ஐயோ, இவர்களை போல சோகமாக இருக்கிற உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், கல்யாணம் முடித்து வரும்போது சொல்லுவாங்க, அழுதுட்டு என்ன செய்யக்கூடாது, புகை வீட்டுக்கு போகக்கூடாது. நீ அழுதுகிட்டே போகிற என்னது, அங்கே போகிற நீ கெடுத்துட, அழுதுகிட்டே இருக்க வேண்டிய இருக்கும். சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ
இந்த துக்கப்பட்டு கழுத்து குவாட்டிப்பா, ஐயோ என்ன போல எனக்கு எனக்கு அதாவது எப்படி சோதனம் எனக்கு வாயிலையும் வர மாட்டேங்க. எப்படி ஐயோ எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், இப்படி வேறு விதமாக சொல்லுவாங்க. இப்படி சொல்லி 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 ஒரு வீட்டில் இருந்த அந்த வீடு விளங்குமா? விளங்கும். அந்த வீட்டில் இருந்த சந்தோஷமாக இருக்க முடியுமா? சமாதானம் நாம் அதை விட்டுறோம். வீட்டில் ஒரு வெளிச்சம் இருக்குமா? தலை குவாட்டி இருந்தா, தலை குவாட்டின்னா எப்படி அப்படி தானே இருப்போம் இல்லையா? தலை கோட்டினா அப்படி தானே. ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும் இல்லையா? இல்லையா? ஒரு சந்தோஷம், அந்த வீடு உருப்படுமா? உருப்படும். அந்த வாழ்க்கை உருப்படுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிசாசு அனுமதி கேட்கறதுனால அவர் என்ன செய்கிறாரு? அனுமதி கொடுக்குறார். ஆனால் யோபோடு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? அப்போ எந்த தலை குவாட்டி போனோம்? அப்போ தலை குவாட்டி போகுதுன்னா என்னது? தலை குவாட்டி. குவாட்டினா எப்படி? ஏன் எதனால இப்படி குவாட்டி போகுதுன்னா காரணம் நாம தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தானே? அப்படி தானே? குவாலிக்கு நல்ல திட்டகாத்திரமான பலம் இருந்துச்சுன்னா கோட்டுமா தலை? கோட்டுமா தலை? கல்லறி பட்ட தலை கோட்டுமா? கோட்டுமா? தலை செவக்குமே தவிர, ரத்தக்கட்டு வருமே தவிர தலை கோட்டுமா? போர்க்கோழியை பாருங்க, அது எவ்வளோ அடித்தாலும் இல்லையா நட்டுன்னு இளம்பி அல்லேலூயா நிற்காதா? அப்போ காரணம் யார்? குவாலிக்கு பலம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடித்தவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், குவாலிக்கு என்ன இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்களை பிசாசான கேட்டு அனுமதித்து வரும்பொழுது இங்கே எப்படி இருக்கிறோம்? பலம் இல்லாதவரை போல. அதனால தான் அவன் ஓராட்டி அடிப்பான் நம்ம தலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த தலை கோட்டி போகும்படி, நம்ம முகங்கள் நம்முடைய இருதயம் துக்கித்து போகும்படிக்கு நாம் என்னவா மாறி இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கணுமா வேண்டாமா? சரி, 2 பேரை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, சரியா? அதாவது வேதவசனத்தில் சொல்லப்பட்டுக்க 2 பேர், யூதாசும் அனன்யாவும் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு முன் வைக்கிறேன். சுவிசேஷங்களை சொல்லி தரேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் இந்த வாசிங்க. அங்கே வாசிக்கும் போது யூதாசுடைய காரியம் இருக்குது. அனன்யா போய் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் போய் வாசி. 2 பேருக்குள்ளே என்ன வந்துச்சு? யார் வந்தது? பிசாசு வந்துட்டான். அல்லேலூயா. பிசாசுக்குள்ளேயும் யூதாசுக்குள்ளேயும் பிசாசு போனான், அனன்யாக்குள்ளேயும் பிசாசு போனான். அல்லேலூயா. இது 2 குறித்து வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் போய் வாசித்து அறிஞ்சுக்கலாம் எதுனாலும் சொல்லி. இப்போ அதனுடைய காரியத்தை நம்ம கொஞ்சம் சட்டு வாசிப்போம். இப்போ பிசாசுக்கு செய்ய முடியாத 2 காரியம் இருக்குது. பிசாசுனால செய்ய முடியாத 2 காரியம். முதலாவது, மனுஷனுடைய எண்ணங்களை என்ன செய்ய முடியாது? அவன் அறிந்து கொள்ள முடியாது. என்ன செய்ய முடியாது? எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், 2 ராஜாக்களில் ஒரு உதாரணமும் சங்கீதகார புஸ்தகத்தில் ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டு, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 39வது வசனம். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வருஷம் கூட வாசிங்க. உங்கள் வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. வசனத்தை வாசி, அப்போ தெளிவாயிரும். தேசத்தில் நாளெல்லாம் பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திர இருதயத்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரத்திலிருந்து யார் தான் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்க முடியும்? ஏசப்பா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? மனுஷனுடைய எண்ணங்களை பார்க்க முடியும். பிசாசு என்ன செய்ய முடியாது?
போய் நோண்ட முடியாது. எண்ணங்கள் மாறிப்போகும். பிசாசு நோண்ட ஆரம்பிக்கும் எண்ணங்கள் மாறிப்போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. டைரக்ட் என்ன செய்ய முடியாது, புத்திமண்டலத்தில் போய் எண்ணங்கள் என்ன செய்ய முடியாது, பிசாசு நோண்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் இருக்குது. எபிரேயர் 2:14 சொல்லும் சோதரம் இல்லை சோதரம் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்படுது. வாசிங்க. நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை அவன் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஜெயம் எடுக்க அவருக்கு முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய முடியாது, பிசாசுக்கு மனுஷனுடைய எண்ணங்களை என்ன செய்ய டைரக்டாக பார்க்க முடியாது. இன்னொன்று, அவனால் என்ன செய்ய முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. இப்போ பாருங்க, நம்முடைய யோசனைகளை பிசாசு என்ன செய்வான், ஈஸியா. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற இன்னல்களில் பிசாசு என்ன செஞ்சுவான், ஈஸியாக ஜெயம் எடுத்துடும். காரணம் என்ன, தலை குவாட்டி போச்சு. அல்லேலூயா. தலை என்ன செய்ய, தொங்கி விடப்பட்டு துக்கிக்கப்பட்டு போச்சு. அல்லேலூயா. அப்போது எதனாலன்னு சொன்னால், இன்னும் கொலோசியரில் சொல்லப்பட்டு அவர் தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. சரி, இவ்வளமான காரியம் தான் இருக்க வேத வசனத்தில் ஆமென் பார்க்கும் பொழுது ஆமென் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க. இராதபடிக்கு அப்போ பிசாசு யாருக்குள்ளெல்லாம் போக முடியும். இப்போ பிசாசு யாருக்குள்ளெல்லாம் போக முடியும், பார்க்கணுமா வேண்டாமா, வேணும். அப்போது முதலாவது இந்த கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒருவன் ஆவிக்குரிய பாதையில் குருடாக இருந்தான். எப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடாக இருந்தால் பிசாசு உள்ளே வந்துடும். இப்போ யாரெல்லாம் குருடாக இருக்கிறது, குருடா இல்லையோ? நீங்கள் குருடா இருக்கிறதுக்கு அடையாளம் அவிசுவாசம். அப்படி தானே வசனம் சொல்லுது. கொரிந்தியரில் தானே வாசிக்கிறோம் இல்லையா? அவிசுவாசிகள் அந்த ஒளி என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கப்படாது. உலகத்தின் ஆவியான உலகத்தின் தேசாதிபதி என்ன செய்கிறான், அதை மறைச்சி போடுறான். அல்லேலூயா. அப்போது வேதத்தில் சொல்லப்படுகிற காரியத்தில் பார்க்கும் பொழுது ஆமென், உலக பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒருத்தன் குருடாக இருந்தா, ஒரு வாழ்க்கையில் அவிசுவாசம் இருந்தா அவனுக்குள்ள யார் போவது? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் அவிசுவாசம் இருக்கு இல்லையோ? இருக்கடா அவிசுவாசம், அவிசுவாசம். எங்களுக்கு அவிசுவாசம் இருக்கு, கை வைத்து இல்லையோ? இல்லை, கடுகளவு கூட இல்லை. ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். அல்லேலூயா. ஒரு முட்டை களவாண்டாலும் 10,000 முட்டை களவாண்டாலும் 1 டன்னு முட்டை களவாண்டாலும் ஐயோ களவாண்டாலும் இது. அப்போது எழுபோல அவிசுவாசம் இருந்தாலும் அது எப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு, அதுக்கு அடுத்து விசுவாசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் என்னதான்? இப்போ சொல்லுங்க, யாருக்கெல்லாம் அவிசுவாசம் இருக்கு? அவ்வளோதான், ஒப்புக்கொள்ளும் பாக்கியவன். அல்லேலூயா. அப்படி தானே இல்லையோ? இங்கே பாச்சு அவிசுவாசி, அப்போ தன்னை தானே வஞ்சிக்கிறீங்க அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பங்களை குறித்து வேதனை குறித்து கவலைப்படுறேன்னா அவிசுவாசம் வந்ததுனால கவலை வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவிசுவாசம் வந்தாச்சுன்னா கண்ணு குருடாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. குருடானா யார் உள்ளே போவான்? இப்போ உங்கள்கிட்ட பிசாசு இருக்கா? உங்களுக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையோ? தெரியாது. அல்லேலூயா. பாஸ்டர் நாங்கள் அது ஒரு 2 நிமிஷம் தான் பாஸ்டர். என்ன பிசாசு 2 நிமிஷம் வந்துட்டா போவான்? வந்தால் போக்கு கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
இப்போ பிசாசோட இருக்கிறீங்க இல்லையோ? இப்போதான் பிரகாசம் வந்தது. என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவிசுவாசத்தினால கண்ணு குருடாகப்பட்ட நான் நியாயந்தீர்கள். சரி, எனக்கு நிறைய காரியங்கள் இன்னும் இருக்கு. அவிசுவாசத்தினால கண்ணு குருடாக்கப்பட்டுச்சுன்னா நம்ம யாராக இருக்கிறோம்? பிசாசு உள்ள வந்துடும். ரெண்டாவது, யோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யோபு 2வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சாத்தான் புறப்பட்டு உச்சந்தலை மட்டும் வாதித்தார். அப்போ ஒரு ஹெல்த் பலனை கொண்டு என்ன செய்வான் பிசாசு? என்ன செய்வான்? சரீரத்தை தொடும். உள்ளே போக முடியாது, ஆனால் இந்த சரீரத்தை என்ன செய்வான்? பலவீனத்தினால வாதிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்லப்படாது பாசு எங்களுக்கு இவ்வளோ பலவீனம், அப்போ எங்களுக்கு பிசாசு இல்லை. தீராத பலவீனம். என்னது? இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். தீராத பலவீனம் மாத கணக்காக வார கணக்காக ஆகுதுன்னா புரிந்து கொள்ளணும், பிசாசு தொட்டாச்சு, சரீரத்தை தொட்டாச்சு. அல்லேலூயா. இது ரெண்டாவது. மூணாவது சொல்கிறோம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் குறிய மேன்மை நிமித்தம் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும். சாத்தானுடைய அப்போ தன்னைத்தான் ஒருத்தன் உயர்த்தி பார்க்குறான்னா அவனுக்குள்ள யார் இருக்காது? அல்லேலூயா. தன்னைத்தான் உயர்த்தி பார்த்தா, நல்லா ஜபிக்கிறேன், நல்லா பாடுறேன், நல்ல வேத வசனம் வாசிக்கிறேன், நான் தேவனுக்கு பிள்ளையே இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி தன்னைத்தானே உயர்த்தி பார்த்தா அவனுக்குள்ள யார் இருக்காது? எப்படி பாச சொல்லலாம்? அப்போது நாங்கள் இயேசுவை பிள்ளை நினைக்கக்கூடாதா? நினைக்க வேண்டாம். பிசாசை நினைச்சோம். நான் எல்லா தூதரோடையும் மேன்மை நிறந்தவன் நினைச்சதான் கீழே விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுக்கா பிள்ளையாக்கோன்னு நம்ம நினைச்சு உயர்த்தணும். நமக்குள்ள யார் இருக்கிறது? அல்லேலூயா. தன்னைத்தான் உயர்த்துகிறான். இன்னும் யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. இப்பொழுதே உண்டாயிருக்கிறது இவ்வுலகத்தின் அதிபதி, இவ்வுலகத்தின் அதிபதி, ஹலோ, உலகத்தின் அதிபதின்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லையா? அப்படி தானே? அப்போது இந்த உலகத்தில் ஏதாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ண விரும்பினா எனக்கு இதுக்குள்ளே தான் நிற்கணும். எப்படி? அது யார்? இங்கே என்ன சொல்லப்படுது? உலகத்தின் அதிபதி, புறம்பே உலகத்தின் அதிபதின்னு சொன்னால் யார்? பிசாசு இல்லையா? அந்த அந்த உலகத்தின் அதிபதின்னு சொன்னால், அதிபதின்னு சொன்னால் ஆளுகை செய்கிறார். அப்படி தானே? அப்போது இந்த உலகத்தில் உள்ளது ஏதாவதுக்கு நீங்கள் ஆளுகை பணத்துக்கோ இல்லை ஏதாவது காரியத்துக்கு நீங்கள் ஆளுகை பணம் நினச்சா உங்களுக்குள்ளே யார் வர்றது? அல்லேலூயா. அப்படி தானே? உலகத்தின் அதிபதி என்ன செய்யப்பட்டிருக்கான்? புறம்பே தள்ளப்பட்டான். அப்போ உலகத்தின் அதிபதி அதாவது உலகத்தில் உள்ளவைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா நாம் யார்? நாம் யார்? உலகத்தின் அதிபதி தானே. அப்போ நாம் என்ன செய்யப்படுறோம்? அது காரணம் யார்? பிசாசு. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் உள்ளவைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சா நமக்குள்ளே யார் இருக்கா? இதை நான் ரொம்ப விளக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப விளக்கம். நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? நிறைய கேள்வி. அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், உலகத்தை குப்பை என்னென்னா உலகத்தை அற்பமாக என்னென்னா உலகத்தை ஒன்றும் இல்லைன்னா ஆளுகை செய்ய தோணுமா?
இங்கே உயர தோணுமா? இங்கே வளர தோணுமா? தோணுமா? நம்ம என்ன யோசனையில் எங்கே இருக்கோம்? என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வா கூடவே. அல்லேலூயா. இந்த எண்ணம் இல்லைன்னா என்ன வரும்? தலை கோட்டி, ஐயோ எனக்கு எப்போ சமாதானம் வரும், சமாதானம் கிட்டணும், உயர்வு கிடச்சணும், ஆசீர்வாதம் கிடச்சணும், இன்னும் பிள்ளை பண்ண நல்ல படிப்பு கிடச்சணும், ஐயோ பாஸ்டர் நல்லா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ண நினச்சா யார் யார் கண்ட்ரோல் பண்ணுறவன் யார்? அப்போ அப்படி உள்ள என்ன அவனுக்குள்ள யார் வருதா? யார் இருக்கிறது? ஸோ அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அப்போ உலகத்துக்கு ஏற்றபடி நடக்கிற இடத்துல யார் இருப்போம்? நான் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தானே? உலகத்துக்கு ஏற்ற விதமாக நடந்தா யார் இருப்பா? சொல்ல மாட்டியாளோ? பிசாசு இருப்பான இருக்க மாட்டானா உள்ள? இருக்கட்டும். மத்திய 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. வீட்டில் போய் 11 வரைக்கும் முடிய வாசிக்கணும். 1, 2, 3 வாசிங்க. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை வனாந்தரமாகுது அப்படின்னு உள்ள நிலை வருதுன்னா நமக்குள்ள தெளிவாக புரியணும் யார் இருக்கிறது. யார் இருக்கிறது? ஐயோ வாழ்க்கையில் திடீர்னு நினச்சா பயங்கர வறுமையாக இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லை அப்படின்னு உள்ள ஒரு நிலை, ஒரு மனப்பான்மை, ஒரு வனாந்திரம் போல ஒரு நிலை வருதுன்னா நமக்குள்ள யார் இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யோபுடைய புஸ்தகத்தை ஒன்று வாசிப்போம். சரியா? இதில் அதில் வேறுபாட்டாக இருக்குது. யோபுடைய இருதயம் என்ன செய்யலை? கலங்கி போக இல்லை. அல்லேலூயா. யோபு 1வது அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து வாசிங்க. யோபு 1வது அதிகாரம் 9வது வசனம். அதுக்கு சாத்தான் பிரதியுத்தரமாக யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்துருக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் வேலையடைத்தளவாக பார்த்து வாழ்த்தி இருக்கிறீர். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஆனாலும் அவருக்கு உண்டானவையெல்லாம் தொடுவினானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே தூஷிப்பான இல்லையான்னு பாருன்னு சொன்னானே தவிர பூஷிப்பான்னு சொல்லலை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் கண்களுக்கு முன்பதாக, யோபு கண்களுக்கு முன்பாக செயல்கள்லாம் என்ன உண்டாயிடுச்சு? அவன் சொல்லுறான், அறிக்கை பண்ணுறான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை என்ன செய்யலை? வனாந்தரமாக அவனுக்கு என்னலை? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சீரோலேருந்து தான் வந்தேன், ஆனால் சீரோலேருந்து தான் உயர்த்தினார், இப்போ சீரோவாக்குறாரா? அவருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன செய்யல? வாழ்க்கை வனாந்தரம் என்று பார்க்கல. ஏன்னா சாத்தா உள்ளே போகலை. அல்லேலூயா. இப்போ சாத்தா உள்ளே போகிறான்னா வனாந்தரம் கண்ணு முன்னாடி என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தியிலுக்கு இங்கே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ சோதிக்கப்படும்படிக்கு அவன் இயேசு என்ன செய்யப்பட்டது? எங்கே கொண்டு போய் விடப்பட்டது? வனாந்தரத்திற்கு. அல்லேலூயா. அப்போ பார்வைக்கு முன்பதாக வனாந்தரம். அல்லேலூயா. அங்கே ஏன் ஆண்டவர் அங்கே கொண்டு முன்னிறுத்தினானா வனாந்தரத்தையும் கர்த்தருடைய வார்த்தையினால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் என்னால் நின்று கொடுக்க முடியல, பிசாசிய வாழ்க்கையை வனாந்தரம் ஆக்கிட்டான்னு சொன்னாலும் கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? வனாந்தரத்தை வார்த்தையை கொண்டு ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வனாந்தரமான நிலை நம்மகிட்ட வருது, நம்ம யோசனை வருது, எண்ணங்கள் வருது அப்படின்னா ஃபுல்ஃபில்னஸ் இன்னும் வரலைன்னா நமக்குள்ள யார் இருக்கிறது? அப்போ இதை பிசாசு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கணும். அல்லேலூயா. இனி பாஸ்டர் எங்களுக்கு சில சமயம் எங்களை புரிந்து கொள்ள முடியுது, சில சமயம் எங்களுக்கு சில காரியங்களை தீர்க்காமல் அறிய முடியலைன்னு சொன்னால் ஆமென் ரொம்ப தெளிவாக நமக்கு புரியலாம். ஆமென் கனவில் ஆமென் சோதனை இன்னும் படுத்திருக்கும்போது சொப்பனங்களில் ஆமென் ஆமென் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, குள்ள நரிகளை போல, இன்னும் வெட்டுக்கிளி தவளை, இன்னும் ஆமென் பொல்லாத ஆமென் கொடூரமான மிருகங்களைப் போல, இன்னும் ஆமென் கர்ச்சிக்கிற சிறுத்தைகளைப் போல, இன்னும் பொல்லாத இந்த ஆமென் சோத்திரம் டிராகன் சொல்கிறது போல. டிராகன்னா என்ன சொல்லுவோம் தமிழ்? என்ன வரும் டிராகனுக்கு? ஒரு கொடூரமான மிருகத்தை போல, இல்லை ஆமென் ஈக்களை போல, தேனீக்களை போல, வலையான்களை போல, எறும்பு மொச்சுகிறது போல காரியங்களை நீங்கள் பார்த்தா நீங்கள் புரியணும் உங்கள் வாழ்க்கை யார் கையில் இருக்குது? சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு தேனீக்கள், எறும்பு, வலையாய், ஈக்கள், இன்னும் டிராகன், இன்னும் சிறுத்தைக, இன்னும் கொடூரமான உருவங்கள், தவளை, இன்னும் வெட்டுக்கிளி, இன்னும் சோதனம் சொல்லப்போனால் இன்னும் குள்ளநரி, இன்னும் கர்ச்சிக்கிற சிங்கம், இப்படிப்பட்ட சாயல் என்ன செய்வான்? நமக்கு முன்பதாக தோன்றுவான். அல்லேலூயா. அப்போது நமக்கு முன்பதாக அவன் தோன்றுறான் அப்படின்னா அல்லேலூயா நாம் யாருக்கு இடம் கொடுத்துருக்குறோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. இப்போ மற்ற செயல்களை கொண்டு பிசாசியாக்குள்ளே இருக்கிறானா இல்லையான்னு அறிய முடியலைன்னு சொன்னால் கனவுல சொப்பனங்களில் இன்னும் படுத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்குறீங்கன்னா, இன்னும் பாம்பு, இப்படியெல்லாம் வேதவசனம், இதுக்கெல்லாம் வேதவசனம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ சொன்ன நேரம் இல்லை. அல்லேலூயா. வேதவசனம் அழகாக இருக்குது. அப்போது இவைகளை கொண்டு ஆமென் சோத்திரம் உங்களுக்கு காணப்படுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே யார் இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இருந்துன்னா யார் இருப்பா? பிசாசு மனுஷனுக்குள்ளே இருப்பான்.